2018ஆம் ஆண்டு தொடரப்பட்ட தாக்குதல் வழக்கு ஒன்று திருச்சி நீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார். இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் ரகுவரன் இணைந்திருக்கிறார். ரகுவரன், விவரங்களை பதிவு செய்யலாம். திருச்சி மாவட்ட கூடுதல் நீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தற்போது ஆஜராகியிருக்கிறார். கடந்த 2018ஆம் ஆண்டு திருச்சி விமான நிலையத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளருமான வைகோ 2 பேரும் விமான நிலையத்தில் வந்தபோது 2 கட்சி தொண்டர்களும் வரவேற்க காத்திருந்தனர். அவர்களுக்கு இடையே 2 மோதல் ஏற்பட்டது. இந்த மோதல் தொடர்பான வழக்கு தான் 2018ஆம் ஆண்டு பதியப்பட்டது. அந்த வழக்கு விசாரணைக்காக தான் தற்போது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆஜராகி இருக்கிறார். தற்போது அவர் ஆஜராகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வரும் 19ஆம் தேதி 2 நாட்கள் கழித்து வரும் 19ஆம் தேதி இந்த வழக்கினுடைய தீர்ப்பு வழங்கப்படும் என்று நீதிபதி அவர்கள் தற்போது தெரிவித்திருக்கிறார். நீதிபதி கோபிநாத் அவர்கள் தற்போது இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இன்னும் 2 நாட்களில் இந்த வழக்கில் தீர்ப்பு அளிக்கப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரகுவரன்.